ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு இன்றைக்கி புது ரெசிபியோட சந்திக்கிறேன். முருங்கல் அடை வித் கோகனட் சட்னி. அதை எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மூணே தான். ஒன்று முருங்கல் இலை, அதுக்கப்புறம் 200 கிராம் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், கொஞ்சம் துருவின தேங்காய். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, அந்த இட்லி அரிசி ஒரு 2 to 3 hours ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கூடவே நம்ம தேங்காய் அப்புறம் உப்பு ரெண்டுத்தையும் சேர்க்கணும். அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு 200 கிராம் அரிசிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஸோ அதை அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம அரைக்கணும். இந்த பேட்டர் இப்படி தான் ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்மள உரித்து வச்சுருந்த முருங்கை இலையை இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி ஆக்சுவலாக. இதுக்கு கஷ்டமே வேண்டாம். ரொம்ப சீக்கிரமாக செய்யணும், மார்னிங் குயிக்காக செய்யணும் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு 2 hours ஊற வச்சா போதும். ஓகே, நம்ம பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா நான் தோசைக்கல்லில் போட்டு அடை மாதிரி வாக்க போகிறேன். நார்மலி அடை வாக்குறப்போ நம்ம நடுவில் கொஞ்சம் ஓட்டை போட்டு தான் ஆக்சுவலி இதை நம்ம பண்ணுவோம். பிகாஸ் அது எல்லா பக்கமும் வேகணும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம நார்மலி தோசை மாவெல்லாம் பண்ணும்போது நம்ம உளுந்தெல்லாம் போடுவோம். பட் இதெல்லாம் போடவே வேணாம். வெறும் அரிசி அடை. இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க, வெறும் அரிசி அடை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்தி, அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்தி. இது எல்லா ஏஜ்வங்களுக்கும் பிடிக்கும். நம்ம தோசை இப்போ தயாராகிடுச்சு, நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதுக்கு தொட்டுக்க பெஸ்ட் சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோகனட் சட்னி தான். ஸோ அதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன், துருவின தேங்காய், உப்பு, கொஞ்சம் புளிப்பு போட்டு நம்ம கோகனட் சட்னி அரைச்சோன்னா இதுக்கு நல்லா சைட் டிஷ்ஷாக இருக்கும். அப்புறம் நான் பச்சை மிளகா, அப்புறம் பெருங்காயம். ஸோ இதை அரைக்கும் போது உங்களுக்கு தேவையான தண்ணி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னி தயாராகிடுச்சு. அதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு போட்டுடலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் நல்லா காஞ்ச எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது 3த்தையும் போட்டு தாளிப்பு போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோகனட் சட்னியும் ரெடி ஆகிடுச்சு, முருங்கல் அடையும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதான். நீங்கள் கண்டிப்பாக இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.